ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பியூர் ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர் அந்த மாதிரியான சர்க்யூட்டில் வோல்டேஜ் கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். யார் லீடில் இருக்கா, யார் லேக்கில் இருக்கா, யார் ஆப்போஸ் பண்ணுறா, யார் அலோவ் பண்ணுறா, இது எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்தோம். இதனால் எனக்கு என்ன சார் யூஸு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. என்ன யூஸு? இது ஒரு 3 மார்க்கு, இது 2 5 மார்க்கு, ஓகேவா? அப்படின்னு இல்லாமல் இது தனித்தனியாக இருக்கும்போது இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. சப்போஸ் 3 பேரையும் சேர்த்துருங்க. ஆறு எல்சி 3த்தையும் சேர்த்து ஆர்எல்சி சர்க்யூட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? 3 பேருமே சேர்க்குறோம். இப்போ 3 பேரையும் சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறேன். V = Vm sin இருக்குல்ல, ஆல்டர்னேட்டிவ்க்கு இது அப்ளை பண்ண போகிறேன். என்ன நடக்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இப்போ 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்மியான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப கிடையாது கம்பேர் த ஃபஸ்ட் லெசன். செகண்ட் பார்ட்டில் ரொம்ப முக்கியமான அந்த ஆர்எல்சி மொத்தம் 2 பார்ட் இருக்குல்லப்பா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தான் கேட்குறாங்க. 2ஆவது பார்ட்டில் அந்த ஆர்எல்சி, இது 2த்தை தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. எப்படி ஃபஸ்ட் லெசனில் ஆக்சியல் ஈக்குவல் கேட்குற மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்எல்சி தான், 2வது டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கொஸ்டின் போகிறாங்க. அதனால் அந்த ஆர்எல்சி நல்லா பார்த்துங்க. கொஸ்டின் வைஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் டாபிக் வைஸ் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் உங்கள்கிட்ட பேசியிருக்கேனே, இப்போ எப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம். இப்போ விஜய் டிவி பார்த்துட்டிங்கன்னா, விஜய் டிவி சென்னையிலேருந்து சிக்னல் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சிக்னல் இல்லை. இப்போ ரேடியோ கேட்குறோம், ரேடியோலேயும் சிக்னல்ஸ் வருது. இப்போ காரைக்கால் எஃப்எம்மாக நம்ம காரைக்கால்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறத சிக்னலாக அனுப்புகிறாங்க. அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், இதுவுமே சிக்னல் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம சிக்னலை யூஸ் பண்ணுறோம். ஹவு தே ப்ரொடியூஸ் அ சிக்னல் அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ். இப்போ காரைக்கால் அப்படின்னு சொல்கிறோம், காரைக்கால் எஃப்எம்க்கு நம்பர் என்னம்மா? எஃப்எம்மில் கேட்பீங்களா? காரைக்கால் எஃப்எம் நம்பர் என்னம்மா? ஃப்ரீக்வன்சி நம்பர் சொல்லுவாங்களே. காரைக்கால் 100.3. எஸ், அதான் 100.3 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. காரைக்கால் எஃப்எம்க்கு இது இருக்கும். அது மாதிரி சென்னை எஃப்எம்மு இல்லை ரெயின்போ எஃப்எம்லாம் சொல்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கும். அதே மாதிரி தான் சன் டிவிக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், விஜய் டிவின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த மாதிரி டம்மியாக நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு பிகைனில் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஃப்ரீக்வன்சி தான். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க? இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இருக்குல்ல, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரீக்வன்சியை அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. தட் இஸ் டன் பை ஆர்எல்சி சர்க்யூட். இவ்வளோ நேரம் அந்த தனித்தனியாக பார்த்தப்ப சும்மா லீடு லேகு அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் யூனிட்டி ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரி இந்த RLC 3 பேர் சேர்ந்தால் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ இது ஆசிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆசிலேஷன்னா ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இதானமா ஆசிலேஷன், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே போய்ட்டு இருக்குல்ல, இதானமா ஆசிலேஷன் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஆர்எல்சி சர்க்யூட்டு ஆசிலேஷனுக்கு யூஸ் ஆகுது. தட் மீன் இட் ப்ரொடியூஸ் த டிசைர்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷனை நல்லா கவனிங்க. ஏதாவது டவுட்னா ஸ்டாப் பண்ணி கேட்டுங்க. ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட், 3 சீரியஸ்லாம் நான் போட போகிறேன், ஓகேவா? அதனால் சீரியஸ் சர்க்யூட் சொல்கிறாங்க. பேரலாக வச்சாலும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வரும் ரிசல்ட்டு. நம்ம சீரியஸ்லேயே வச்சுருவோம். இட் வில் டேக் pure resistor and inductor and capacitors are connected in series across with alternating EMF. பேர் போட்டிருக்கேன் RLC. இதே இடத்துல போட்டுருங்கம்மா. சில பேர் மாற்றி மாற்றி போடுவாங்க, நம்ம இதே இடத்துல போட்டுருவோம். RLC வச்சுருங்க. இப்போ நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். இங்கே என்னம்மா எழுதணும், இந்த சிம்பிள் கீழே Vm sin omega t. வெரி குட். இந்த ஆல்ரெடி போகிற வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஒவ்வொரு இதுலேயும் வோல்டேஜ் இதாகும், ஓகேங்களா? இங்கே உள்ள வோல்டேஜை VRன்னு எடுத்துங்க, இங்கே உள்ள வோல்டேஜ் VL, இங்கே உள்ள வோல்டேஜ் VC. ஏற மாதிரி கூட போட்டுருங்க, VR VL VC. இப்போ நான் இங்கே படத்தில் சொன்னது அப்படியே ஒரு 2 கதையாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி பியூர் RL அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ரெசிஸ்டார் விச் ஹாஸ் ரெசிஸ்டன்ஸ் R, இந்த இண்டக்டார் விச் ஹாஸ் ரெசிஸ்டன்ஸ் L, இண்டக்டன்ஸ் L, capacitor which has a capacitance are connected in series to the alternating power supply.
அப்புறம் ஆர்க் அக்ராஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸ் விஆர், அடுத்தது விஎல், விசி. இதெல்லாம் அப்படியே பேராவாக சொல்லிட்டு வருவாங்க, அடுத்தடுத்த பேராவாக. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சோம்னா ஃபேஸார் டயக்ராமாக வரைஞ்சோம் லாஸ்ட்டு 6 LC 3 கொஸ்டினில். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல்ல ஃபேஸார்லாம் வரைஞ்சிருவாங்க. இப்போ அதுலேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம் கரண்ட்டை. ஓகே, அதனால் இதுக்கு 2 டயக்ராமு நல்லா கவனிச்சுவாங்க. முதல்ல ஃபேஸார் வரைய போகிறோம். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும் 6 LCயை பற்றி. நான் டேரெக்டாக ஃபேஸார் வரைஞ்சிடும். நான் நல்லா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், கவனிச்சிங்க இதை. ஃபேஸார் வரைகிறேன். எக்ஸு ஒய், இது ஆரிஜின் ஓ. ஓகேவா? மொத்தம் 3 ஃபேஸார் தேவைப்படும். இங்கே எழுதி வச்சுமா, ஓஏ, ஓபி, ஓசி. மொத்தம் 3 வோல்டேஜ் இருக்கலாடா, அதை தான் இங்கே ஓஏ, ஓபி, ஓசின்னு எடுத்துருவோம். ஸோ ஓஏ வச்சு எதா பண்ணுறோம், விஆரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது விஎல், இது விசி. பாருங்கள், 3மே வோல்டேஜ் தான். ஓஏ வெக்டாரு, ஓபி, ஓசி வெக்டாரு. ஸோ 3 விதமான வோல்டேஜை நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ரைட். இப்போ அப்படியே அதை வரைஞ்சிருங்க. நல்லா வோல்டேஜெலாம் இந்த கலரில் வேறு கலரில் வருவோம். அந்த வோல்டேஜ் வரைங்கடா, விஆர், விஎல், விசி. ஸோ ஓஏ வெக்டார், இதோட லெங்க் எது சொல்லுதுன்னா விஆரை சொல்லுது. அது இங்கே எழுதுனால நான் எழுதலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இது ஓஏ வெக்டார்னா விஎல்லு, சின்னதாக வேணால் எழுதிடுறேன். அடுத்தது ஓபி. எஸ்ரா, பாருங்கள் தூக்கம் நான் சார் தூக்கத்தில் இருக்கேன். சரி, விஆர். இது வந்து ஓஏ வெக்டார். அடுத்தது ஓபி வெக்டார். இப்போ அடுத்தது கரண்ட் வரைஞ்சிடணுமா? எஸ். இப்போ இன்னொன்று போட்டுருவோம், ஓடி வெக்டாரு. மொத்தம் 3 வோல்டேஜா. அடுத்த கரண்ட்டு. இப்போ ரெசல்டன்னா ஒரு வோல்டேஜ் வரும், அடுத்தது வந்து கரண்ட் வரும். சார் ரெசல்டன்ட் வோல்டேஜ் சார் வீனே போட்டுக்கிறேன், வீன்னு வருதும். டோட்டல் வோல்டேஜ் 3 வோல்டேஜ் சேர்த்தா டோட்டல் வோல்டேஜ் ஓடி வெக்டாரு. அடுத்த ஓஐ வெக்டாரு. ஓஐ வெக்டார் எதை சொல்லுதுன்னா, இதெல்லாம் வெக்டார் போடாதீங்க, ஜஸ்ட் மேக்னிடியூட் போடுங்க, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன். ஓஐ வெக்டார்னும் போது கரண்டோட வேல்யூ சொல்லும். இது விஎம்மு, இது ஐஎம். நம்மளுக்கு இதுதான் ரிசல்ட்டு. மொத்தம் 3 விதமான வோல்டேஜ் அப்ளை ஆகுது இந்த சர்க்கியூட்டில். நெட் வோல்டேஜ் விஎம்மு, நெட் கரண்ட் வந்து ஐஎம்மு. யாராவது ஜட்ஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஓஐ வெக்டார் எங்கே வரையலாம், கரண்ட் வந்து எங்கே வரையலாம் அந்த ஃபேஸரில்? இப்போ ரெசிஸ்டார் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டார் மட்டும் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்குமா, வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்கும்? சேம் பேஸில் இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம இப்போ இங்கே தான் இருந்தாலும் அங்கே ரெசிஸ்டார் இருக்கிற இடத்துல தான் அந்த கரண்ட் இருக்கும், வரக்கூடிய கரண்ட்டு. சார் சொல்ல புரியுதா? அப்போ ஓஐ வெக்டார் எங்கே இருக்குன்னா அந்த இது மேலே தான், விஆர் மேலே தான் இருக்குமா. சார் சொல்ல புரியுதாடா? ரெசிஸ்டார் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் கரண்ட் இருக்கும். ரெசிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் கரண்ட்டும் இன் ஃபேஸ். அதனால் ஓஐ வெக்டார் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். வேறு கலர் போட்டுருமா, இந்த இடத்துல வரும். ஓஐ வெக்டார், தட் மீன் ஐஎம்மு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, விஎல் எழுதுங்க. விஎல் அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டார். அதாவது ஓபி வெக்டார் எங்கே இருக்கும்? இப்போ லீடு லேக்கு சொன்னோம்லம்மா, எல்லை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், வோல்டேஜ் லீடு தானே சொன்னோம். கரண்ட் லேக் ஆகும், -5/2 வந்துச்சா இல்லையா கரண்டில்? இப்போ வோல்டேஜ் வந்து லீட் ஆகும். அப்போ எங்கே வரையணும், இதுக்கு முன்னாடி 90 டிகிரியில் வரையணும். இப்போ இங்கே வரும் ஓபி வெக்டார், தட் மீன் விஎல். விசி எங்கே வரும், யாராவது ட்ரை பண்ணுங்கள். கெப்பாசிட்டியில் உள்ள வோல்டேஜ் 90 டிகிரி லேக் ஆகும் சார். லேக் ஆகும் கரண்ட்லேருந்து லேக்கில். அப்போ கீழே போடணும், இது முன்னாடி போயிட்டு இருக்கும், இது பின்னாடியே போகிற மாதிரி. ஏன்னா ஆன்டி வேவ்ஸ் தான் சுற்றுறாங்க. அப்போ இவங்க லீடில் இருக்காங்க. விசி வந்து லேக்கில் வரும். அப்போ எங்கே வரும், அந்த கரண்ட்லேருந்து 90 டிகிரி இப்படி வரும், அது நேர் ஆப்போசிட்டாக வரும். ஸோ ஓசி வெக்டார் இது வந்து விசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சார் என்ன பண்ணிட்டேன், விஆர், விஎல், விசியை வரைஞ்சிருக்கேன், கரண்ட் இருந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ வந்து நெட் வோல்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். நெட் வோல்டேஜ் எங்கே இருக்கும், கரண்ட்லேருந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் இருக்கும். அது எங்கேனாலும் இருக்கலாம், இந்த சைடு இருக்கலாம், இங்கே எங்கேனாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சார் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருக்கிறத எடுத்துக்கிறேன். நெட் வோல்டேஜ் ஓடி வெக்டார் வந்து இங்கே இருக்குது, இது வந்து விஎம். அப்போ கரண்ட்டுக்கு வோல்டேஜ் ஒரு ஆங்கிள் இருக்குது, இது பை. இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்.
அங்கெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், லீடு π/2 லேக் π/2ன்னு சொன்னோம். இங்கே அப்படி கிடையாது, அங்கே வேல்யூ எவ்வளோ நாள் இருக்கலாம். ஓகேவா, வேல்யூஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸரில் நெட் வோல்டேஜ் ஓடி, நெட் கரண்ட் வந்து ஓஐ. அப்போ விஎம் ஐஎம் இருக்குது, இந்த ஆங்கிள் இருக்குது. இப்போ நம்மளோட எய்ம் என்ன, இந்த ஐக்கான ஃபார்முலா என்ன, இந்த பையோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததில் டவுட்ஸ் இருக்காமல் உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ சார். சில பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸராக வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். விஆர், விஎல், விசி 3 விதமான வோல்டேஜு, அப்போ நெட் வோல்டேஜு, அப்புறம் அந்த சர்க்யூட்டில் உள்ள டோட்டல் கரண்ட்டு. ஸோ மொத்தம் 5 ஃபேஸார் இருக்குது. இந்த 5 ஃபேஸாரை எங்கெங்கே பொசிஷன் வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வரைங்க, ஓஏ வெக்டார் வரைஞ்சுங்க. அதில் முதல்ல கரண்ட்டை வரைஞ்சி விட்ருங்க. இண்டக்டார் வோல்டேஜ் லீட் ஆகும், கெப்பாசிட்டி வோல்டேஜ் லேக் ஆகும், நெட் வோல்டேஜ் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். அது எப்படி வேணாலும் நீங்கள் வரையலாம். ஏன்னா வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து விஆருக்கு பதிலாக ஐஎம்ஆர், இது ஒரு பேராவே சொல்லியிருப்போம். வி ஈக்குவல் டு ஐஆர் தானேம்மா, இப்போ விஆர் ஈக்குவல் டு ஐஎம்ஆர். விஎலுக்கு பதிலாக ஐஎம்மு என்ன பண்ணலாம், விஎல்லுக்கு பதிலாக வி கூட ஐஆர் தான்டா. எல் இருக்கக்கூடிய இடத்துல ரெசன்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஐஎம் எக்ஸ்எல்லு. விசிக்கு பதிலாக ஐஎம் எக்ஸ்சி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெட் வோல்டேஜ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் 3 விதமான வோல்டேஜ் இருக்குல்ல, எஃபெக்டிவ் வோல்டேஜ் இந்த சர்க்யூட். ஏன்னா 3 பேருமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டல் வோல்டேஜ் என்ன, அந்த மேக்ஸிமம் அந்த இது இருக்குல்ல, அதோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ விஎம்மோட வேல்யூ என்ன, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 விஷயம் இருக்குது, 2 வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், விஆர், விஎல். இப்போ ஒரு வோல்டேஜ்னால் டேரெக்டாக எழுதிடுவேன். 2 வோல்டேஜ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப்ஐடி வேல்யூ கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இப்போ இங்கே 3 வோல்டேஜில் இருக்குது. என்னென்ன, விஆர், விஎல், விசி இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன ஐடியா கொடுக்குறான்னா, 3 வோல்டேஜை முதல்ல 2 வோல்டேஜாக ஆக்க சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஐடியா புரியுதா, மொத்தம் 3 வோல்டேஜ் இருக்குது. இந்த 3 வோல்டேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 வோல்டேஜாக மாற்றுறீங்க. ஆர் வந்து நியூட்ரலாக உள்ளது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ எல்சி இருக்காங்களா 2 வோல்டேஜ், இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரே காம்பனண்ட்டாக கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, சியை விட எல் பெருசு, லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். விஎல் வந்து பெருசு. ஸோ விஆர் கன்சிடரிங் விஎல் கிரேட்டர் தென் விசி. அதாவது எக்ஸ்எல் வேல்யூ அதிகமாக இருக்கிறதா இமேஜின் பண்ணிங்க. நீ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸி, இல்லை விஎல் கிரேட்டர் தென் விசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ இவங்க தானே பெரிய ஆள். அப்போ விஎல் மைனஸ் விசி அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி கொண்டு ஒரு பாசிட்டிவ் தானே. விஎல் பெரிய ஆள்லாம் எடுத்துக்கிறேன், விசி சின்ன ஆள்னு எடுத்துக்கிறேன். அப்போ விஎல் மைனஸ் விசி எப்படி இருக்கும், ஒரு வேல்யூ வரும். கண்டிப்பாக அது பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். கரெக்டாக. அப்போ இதை ஒரு வோல்டேஜாக எடுத்து, இப்போ வரும்ல விஎல் மைனஸ் விசின்னு, இதை ஒரு வோல்டேஜாக எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி விஆர்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது, விஎல் மைனஸ் விசின்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது. புரியுதா, 2 வோல்டேஜாக எடுத்து 3 வோல்டேஜ் இருந்துச்சுலாமா, விஆர், விஎல், விசி. இதை 2 வோல்டேஜாக எடுத்துக்கிறேன். விஆர், விஎல் மைனஸ் விசி, இதை பிரிக்கக்கூடாது. விஎல் மைனஸ் விசி அதை ஒரு ஃபேஸாக எடுத்துங்க. அதை வரைங்க. அது வந்து எங்கே வரைகிறேன்னா, ஓஇ வெக்டார். ஓடி போட்டோன்னா அடுத்த ஓஇ வெக்டார். அதில் என்ன பண்ணோன்னா விஎல் மைனஸ் விசி வரைகிறேன். ஓகே, விஎல் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது, விசி வந்து சின்னது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமா, விஎல் வந்து ரொம்ப பெருசு, விசி வந்து சின்னன்னு எடுத்துக்கிறோம். அப்போ விஎல் மைனஸ் விசி எங்கே இருக்கும், எந்த டேரக்ஷனில் இருக்கும், விஎல் மைனஸ் விசி அந்த ஓபி வெக்டார் இப்படி தான் வரும். ஏன்னா விஎல் தானேப்பா பெருசு, இப்போ விஎல் டேரக்ஷனாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்படி போடுங்க. இது வந்து ஓஇ வெக்டாரு, இது வந்து விஎல் மைனஸ் விசி. சார் சொல்லிட்டா வர அப்படியே இந்த ஒரு பேய் படம் மாதிரியே இருக்கும். அது குழப்பிக்காமல் அழகாக படிச்சுக்க வேண்டியதான். 5 ஃபேஸாக வரைஞ்சோம். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே வந்து நெட் வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வோல்டேஜாக மாற்றிட்டேன். விஆர், விஎல் மைனஸ் விசின்னு மாற்றிட்டேன். விஆர் ஆல்ரெடி இங்கே இருக்குது, விஎல் மைனஸ் விசி இங்கே தான் இருக்கும். விஎல் டைரெக்ஷனில் தான் இருக்கும் அது. ஓகேவா, இது ஸ்டில் கிளியர்மா? ஏடாவ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர்? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறேன். இந்த இடம் பாருங்கள், இப்படி இதை ஓடி வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள், இது வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள்.
இங்கே இந்த ஏ வரைக்குமே போகிறாங்க, இப்படி போகிறாங்கடா. இதை அடிச்சுருங்க. ஓலேருந்து ஈக்கு போங்க, அடுத்த டிஏ, ஓ ஓஏடிஇ. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படிமா இருக்குது? இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஓஏடிஇ, ஓஏடிஇ. அது இங்கே புக்லேயே கொடுக்கல. புக்கில் இருக்கு சார். இல்லைடா, அதில் சொல்லடா, வார்த்தையாக எதுவும் சொல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஏடிஇ வந்து ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேங்களா, ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்குது. அப்போ அந்த பேரலோகிராமில் நெட் வோல்டேஜ் நடுவில் இருக்குல்ல, நடுவில் ஒரு டயகனல். பேரலோகிராம் தியரிஸ்லாம் நீங்கள் படிச்சிடலாம் ட்ரிகோனோமெட்ரியில். இது நடுவில் டயகனல் எப்படி இருக்கும்? இதோட ஸ்கொயருக்கு இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா. இங்கே விஆர் இருக்கா, இங்கே விஎல் மைனஸ் விசி இருக்குது. நடுவில் உள்ள டயகனல் விஎம். அந்த பேரலோகிராம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொத்தம் 3 பேர் இங்கே இருக்காங்க பாருங்கள். நடுவில் உள்ளது விஎம்மு. அப்போ பேரலோகிராம் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஎம்மோட ஸ்கொயரு இந்த ரெண்டுத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா. விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது கிளியர்? அக்கார்டிங் டு பேரலோகிராம் லா ஒரு டயகனலோட ஸ்கொயர் வந்து விஆர் ஸ்கொயரு விஎல் ப்ளஸ் விஏ மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையாங்குலர் ஆஃப் அடிஷன் படிச்சிருப்பீங்களா, அதே தான், அந்த ரிசல்ட்டு தான். ட்ரையாங்குலரில் ஆர் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab காசிட்டாக வரும். அந்த 2ab காசிட்டாக 0 போட்டுருங்க, அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்மா. இல்லை பிதாகரஸ் தியரம் படி இருக்குன்னு கூட நீங்கள் எடுத்துங்க, எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் இவன் புக்கில் சொல்லிக்கிறது பேரலோகிராமோட டயகனலோட ஸ்கொயரு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் சி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே இதை மெமரைஸ் பண்ணிடுங்க. ஈஸி தான் நம்மளுக்கு. நடுவில் உள்ளது ரெண்டுத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரண்ட்டு தான் நம்மளோட எய்ம். இப்போ உள்ள கரண்ட்டை கொண்டு வாங்க. விஆருக்கு பதிலாக விஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஐஎம் ஸ்கொயரு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். நல்லா கவனிச்சுங்க. ஐஎம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் போனோம். ஐஎம் ஆர் ஸ்கொயர் போட்டால் 1/2 மார்க் காலி. ஐஎம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அடுத்த விஎலுக்கு பதிலாக ரெண்டுத்துலேயுமே ஐஎம் இருக்குது. ஐஎம் எக்ஸ்எல் ஐஎம் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஐஎம்எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம்எக்ஸி ஹோல் ஸ்கொயரு. அதாவது இதுலேயும் ஐஎம் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஐஎம் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஐஎம் ஸ்கொயர் இருக்குது. ஐஎம் ஸ்கொயர் காமனாக எடுத்துருங்க. விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயரு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். 2 சைடும் ரூட் எடுத்து விட்ருங்க. சரி, 2 சைடும் ரூட் எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் என்ன வரும், இங்கே வந்து விஎம் தான் இருக்கும், இங்கே வந்து ஐஎம்மு. ஃபுல்லாகவே ரூட் எடுக்கிறோமா, ஃபுல்லாகவே ரூட்டு போட்டு விட்ருங்களா. 2 சைடு ரூட் எடுக்கிறாங்க. ஐஎம் ஸ்கொயரு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயரு. இதில் ஐஎம் ஸ்கொயர் இருக்கலாமா, ரூட்லேருந்து எடுத்துட்டோன்னா ஐஎம்னு மாறிடுமா, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ விஎம் ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் மட்டும் வெளில எடுங்க. ஐஎம் அப்படியே இருக்கிறோம். ரூட்டுக்குள்ளே யார் இருப்பா, ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயரு. இப்போ நம்மளோட எய்மு கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐஎம் ஈக்குவல் டு என்னம்மா வரும், ஐ மட்டும் அப்படியே வச்சு வி/ஆர் தானே அந்த செக்ஷனில் வரும். இப்போ விஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் பை யூஸிங் த ஃபேஸர். ஆர்எல்சி கொஸ்டின் தனித்தனியாக பார்க்கும்போது இந்த ஐயெல்லாம் கண்டுபிடிச்சி தான் ஃபேஸார் வரைஞ்சோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபேஸார்லாம் வரைஞ்சி அந்த டேட்டா வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ கண்டுபிடிக்கவா இங்கே வேலை ஐஎம்னு கண்டுபிடிச்சிட்டோம் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ வோல்டேஜ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதை எழுதுமா, திருப்பி எடுத்து எழுதணும், மறந்துட்டோம் பாருங்கள் சார். வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேடி, இது ஈக்குவேஷன் 1. இது நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜு. அங்கே எவ்வளோ கரண்டாக ப்ரொடியூஸாக இருக்குது, ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம பொதுவாக ஐக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், ஓம்ஸ்லா படி V/R. ஓகேங்களா? அப்போ வோல்டேஜ் இருக்கிற இடத்துல வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கா, புரியுதுங்களா? அப்போ அதை தனியாக எடுத்து எழுதுங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸை இசட்டுங்கிற சிம்பிளாக நோட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். எல்லும் ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. அதுக்காக திருப்பி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயரு இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்.
இப்போ நம்ம ரெசிஸ்டாருக்கு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், இண்டக்டாருக்கு என்னன்னு சொன்னோம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். வெரி குட். கெப்பாசிட்டருக்கு? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ ஆர்எல்சிக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? மூணுமே சேர்ந்துருச்சு. அவன் புதுசாக ஒரு பேர் வைக்கிறான், இசட்னு சொல்லியிருக்கானா, இது பேர் இம்பிடான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பிடான்ஸ். இம்பிடன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்எல்சி சர்க்கியூட். ஒரு 3 பேருக்கு சேர்த்து காமனாக உள்ளது. அப்போ ஒரு சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். தட் மீன் இம்பிடன்ஸ் எவ்வளோனும் நம்ம கண்டுபிடிச்சிக்க ஃபார்முலா இருக்குது. அது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ்எல் எக்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்தால் தான் வரும். ஓகேவா? அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. அங்கே வோல்டேஜ் லீட் ஆகும் லேக் ஆகும்னு சொன்னோம்ல, இங்கே வோல்டேஜ் லீடும் ஆகலாம் லேக்கும் ஆகலாம். ஓகேவா? அந்த வேல்யூஸ் எல்லாம் பொறுத்து இருக்கும். யார் பெரிய ஆளோ, எள்ளு பெரிய ஆளாக இருந்தால் லீட் ஆகும், சி பெரிய ஆளாக இருந்தால் வோல்டேஜ் லேக் ஆகும். இங்கே லீட் ஆகும் லேக் ஆகும். ஆர் பெரிய ஆளாக இருந்தால் சேம் ஃபேஸில் இருக்கும். 3 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். நான் புரியுதாடா? இது வரைக்கும் அந்த டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் கிளியர் தானே? கிளியர். ஓகேம்மா. இப்போ இந்த இடம் இருக்க பாருங்க, ஓஏடி ஓடிஏன்னு போச்சு. இந்த ஓடியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுங்க. இந்த இடத்துல விஆர் இருக்குது, இந்த இடத்துல நெட் வோல்டேஜ் வி இருக்குது, கரெக்டுங்களா? அதாவது விஎம் இருக்கும். இங்கே நடுவில் உள்ள ஆங்கிள் தான் பை. எஃபெக்டிவ் வோல்டேஜ் இங்கே தான் கரண்ட் இருக்குது. ஆக்சுவலி கரண்ட் இங்கே காட்டல, நீங்கள் ஜஸ்ட் எடுத்துங்க. விஆருக்கும் விஎம்க்கும் உள்ள ஆங்கிள் தான் பை. இங்கே யார் இருக்கா? அந்த க்ளோஸ் சைடில் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தானே இருக்குது. இப்போ பேரலாகிராமா ஆப்போசிட் சைடு ஈக்குவல் தானேம்மா. இங்கே விஎல் மைனஸ் விசி இருக்குது, இங்கே யார் இருக்கா? விஎல் மைனஸ் விசி. வெரி குட் வெரி குட். இங்கேயும் விஎல் மைனஸ் விசி தான் இருக்கும். ஓகேவா? அதை இங்கே எழுதிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே தான் கரண்ட் இருக்குது. ஆக்சுவலி இதை காட்டலைன்னா வோல்டேஜ் கரண்ட்டுக்குள்ள ஆங்கிள் தான் பை. அந்த பையை கண்டுபிடிங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? இவங்க 3 பேரையும் நான் இன்வால்வ் பண்ணணும். அதனால் tan பை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த டயக்ராமை பார்த்துங்க. இப்போ tan பை tan தீட்டா ஃபார்முலா நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட்டில் விஎல் மைனஸ் விசி, அட்ஜசனில் விஆர். 3 பேருமே இன்வால்வ் ஆகிட்டாங்க பாருங்க. வித்தியாசமான ஃபார்முலா வந்துருக்கு பாருங்க. அங்கெல்லாம் பைக்கு ஃபார்முலாவே கிடையாது, டேரெக்டாக கண்ணால் பார்த்தே சொல்லிடுவோம். இண்டக்டார்னா கரண்ட் -π/2, அதே கெப்பாசிட்டினா +π/2. ஆனால் இங்கே பைக்கு ஃபார்முலாவே இருக்குது, விஎல் விசி, விஎல் மைனஸ் விசி, விஆர். ஓகேங்களா? இதே டைமு கரண்ட்லேயும் சொல்லாமே. tan பை என்ன ஃபார்முலா வந்திருக்கு? tan பை ஃபார்முலா என்ன இருந்துச்சு? விஎல் மைனஸ் விசி டிவைட் பை விஆர். இப்போ அதே விஎலுக்கு பதிலாக ஃபார்முலா கரண்ட் டேர்மில் எழுதுங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொல்லணும். கரண்ட் டேர்மில் எழுதாலும் என்ன வரும்? எல்லாம் முன்னாடி எழுதுனதாம்மா. விஎலுக்கு பதிலாக ஐஎம்எக்ஸ்எல், விசிக்கு பதிலாக ஐஎம்எக்ஸி, இது வந்து ஐஎம்ஆர். அப்போ ஐஎம்ஐ காமனாக மேலே எடுத்துகிட்டா கேன்சல் பண்ணிடலாம். எடுத்து பேலன்ஸ் என்ன வரும்? மேலே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, கீழே வந்து ஆறு. இதுதான் tan பைக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே படித்து வச்சுருமா. இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது, tan பைக்கு வோல்டேஜ் பேஸ்லேயும் ஃபார்முலா இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் பேஸ்லேயும் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், பை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது வந்து மல்டி பர்பஸ் தான். ஸோ இதாம்மா வந்து ஆர்எல்சி சர்க்யூட்டோட காம்பனன்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கேஸஸ் எழுத போகிறோம். இங்கே வோல்டேஜ் லீட் ஆகுமா லேக் ஆகுமான்னு இப்போ 3 கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்எல்சி சர்க்யூட்டில் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இந்த ஆர்எல்சி சர்க்யூட்டில் எல் பெரிய ஆளாக இருந்தால் என்ன ஆகும், சி பெரிய இருந்தால் என்ன ஆகும், ஆர் பெரிய ஆளாக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல் பெரிய ஆள்னு அர்த்தம். இண்டக்டார் தான் பெரிய ஆள், அதோட வேல்யூ ஹெவியாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸியாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பாசிட்டிவ். கரெக்டாமா? இப்போ இந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக வரும். பாசிட்டிவ் இருந்தால் tan பையோட வேல்யூ எப்படிமா இருக்கும்? tan பையோட வேல்யூ பாசிட்டிவ் தானே வரும். இந்த tan பை ஃபார்முலா மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்கணும். இது பாசிட்டிவ்னா tan பையும் பாசிட்டிவ் தான். இப்போ tan பை பாசிட்டிவாக இருக்கனால இங்கே என்ன ஆகும்? வோல்டேஜ்
இல்லை இப்போ பொதுவாக இண்டக்டரோட ரிசல்ட் என்னமா வந்துச்சு, அதை அப்படியே எழுதிருங்க. இண்டக்டர் ரிசல்ட் என்ன, V = Vm sin t. அதே கரண்ட் என்ன ஆகும், லீட் ஆகுமா லேக் ஆகுமா இண்டக்டரை பொறுத்த வரைக்கும்? lag ஆகுச்சு. அதை தான் சொல்கிறோம். sin ஒமேகா டி இந்த ஆங்கிள் எவ்வளோ ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு -π அப்படின்னு போடுறோம். நம்ம இங்கே π/2ன்னு போட்டோம், ஏன்னா வேல்யூ தெரியும், π/2 போட்டோம். இங்கே அந்த வேல்யூ எவ்வளோனா அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த பை இருக்குது பாருங்கள், அந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து லேக் ஆகும் கரண்ட்டு. ஏன்னா இங்கே யார் பெரிய ஆள், இண்டக்டர் பெரிய ஆள். இதுதான் ஃபஸ்ட் கேஸ். அப்போ அந்த ஆர்எல்சி சர்க்யூட் வந்து என்ன ஆக்ட் ஆகும், ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும், ஹைலி இண்டக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கேயே முடிஞ்சு போச்சு பாருங்கள். எக்ஸ்எல் > எக்ஸி, அப்போ இண்டக்டிவ் சர்க்யூட். அடுத்த ரெண்டாவது கேஸு, எக்ஸு எல்லை விட எக்ஸு பெரிய ஆள், எக்ஸி > இருக்குது. அப்போ எக்ஸ்எல் - எக்ஸி நெகட்டிவு, அப்போ பை வந்து நெகட்டிவு. அப்போ அந்த சர்க்கிள் என்ன லேக் ஆகி வரும். அதாவது இந்த இடத்துல திருப்பறக்கு சமமாக இருக்குது சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளில் முதல்ல பை பாசிட்டிவ் வந்தால் என்ன இருக்கும், வோல்டேஜ் லீட் ஆகும்னு நம்ம சொன்னோம். ஏன்னா வோல்டேஜ் முன்னாடி இதே மாதிரியே தான் வரும். ஃபஸ்ட்டு கேஸில் வோல்டேஜ் லீட் ஆகும். இப்போ நம்ம நெகட்டிவ்னா கீழே வரணுமா, இப்படி வரணும். வோல்டேஜ் வந்து லேக் ஆகணும். ஸோ வோல்டேஜ் லேக் ஆனால் அது கெப்பாசிட்டி சர்க்கியூட் நம்மளுக்கு தான் தெரியுமே. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஐக்கு பதிலாக என்ன வரும், வி அதே தான் வரும். I = Im sin ஒமேகா டி. கரண்ட் தான் முன்னாடி இருக்க மாதிரி வருமா, இல்லை வோல்டேஜ் லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கெப்பாசிட்டி சர்க்கியூட். ஒன்றும் கிடையாது. ஆர்எல்சியில் எல் பெரிய ஆளாக இருந்தால் இண்டக்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும், சி பெரிய ஆளாக இருந்தால் கெப்பாசிட்டி சர்க்கியூட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா, எக்ஸ்எல் > எக்ஸி, எக்ஸ்எல் < எக்ஸி அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிற கேஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு அப்ளிகேஷனே இருக்குது. சப்போஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு வச்சுப்போம், எக்ஸ்எல் = எக்ஸி. யாராவது ஒரு ஐடியா கொடுங்க, இப்போ எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். ரைட்டுமா. எக்ஸ்எல் = எக்ஸி போட்டிங்கன்னா எக்ஸ்எல் - எக்ஸி என்னவாயிரும், எக்ஸ்எல் - எக்ஸி 0 ஆயிரும். அப்போ பையோட வேல்யூ என்னது, இன்னும் பையோட வேல்யூ எவ்வளோ, இது 0னா பையோட வேல்யூ என்னது தான், 0 தான். tan 0 0 தானே. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை. கரண்ட்டும் ஃபேஸும் எப்படி இருக்கும், கரண்ட்டும் வோல்டேஜ் எப்படி இருக்கும், இன் ஃபேஸில் இருக்கும். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டிவ், இது எப்படி இருக்கும், ரெசிஸ்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 காம்பனண்ட்டாக இருக்குமா. ஆர்எல்சி தனித்தனியாக இருந்துச்சுல்ல, நான் 3 சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் எக்ஸ்எல் அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டக்டிவ் சர்க்யூட் ஆக்ட் ஆகும், எக்ஸி அதிகமாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டிவ் ஆக்ட் ஆகும். ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அது பியூர் ரெசிஸ்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முக்கியமான ஏரியா இது வரைக்கும் ஒரு 5 மார்க். இந்த கேஸ் வரைக்கும் எழுதணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதை அப்படியே படித்து வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆர்எல்சி சர்க்யூட் வந்து ஒரு ரெசிஸ்டிவாக ஆக்ட் ஆகுதுன்னு நான் சார் சொல்லிட்டேன். இண்டக்டிவாகவும் ஆக்ட் ஆகலாம், கெப்பாசிட்டிவாக ஆக்ட் ஆகலாம், இல்லை ரெசிஸ்டிவாக கூட ஆக்ட் ஆகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ ஒரே ரெசிஸ்டார் மட்டும் இருக்குது, இல்லை நான் கரண்ட்டை அப்ளை பண்ணுறேன். பொதுவாக கரண்ட்டை மட்டும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல என்னவாகும், கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வாடியில் இருப்பேன் சார், வோல்டேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தட் மீன் கரண்ட்டை பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ரெசிஸ்டாரில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும், என்ன இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் சொல்ல மாட்டேறீங்க. ஒரு ரெசிஸ்டார் வழியால் கரண்ட்டை பாஸ் பண்ண என்ன ஆகும், ரைட். அப்போ ஒரு ரெசிஸ்டார் வழியால் கரண்ட்டை பாஸ் பண்ண என்ன ஆகும், அந்த இடம் ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் யூஸே பண்ணல. நீங்கள் ஒரு பல்பு இருந்தால் பல்பு எரிய போகுது, ஃபேன் இருந்தால் ஃபேன் ஓட போகுது. எதுவுமே இல்லாமல் ஒரு ரெசிஸ்டார் மட்டும் எடுத்துட்டோன்னா அந்த இடம் என்ன ஆகும், ஹீட் ஆகும். நல்லா கவனிச்சுங்க. வெறும் ரெசிஸ்டார் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் அனுப்பிச்சா அந்த இடம் ஹீட் ஆகும். இப்போ பாருங்கள், RLC 3 பேருமே இருக்காங்க. நான் என்ன மேக் பண்ணுறேன், மூணாவது கேஸு எக்ஸ்எல் = எக்ஸி. அப்போ இந்த சர்க்யூட் என்னவா ஆக்ட் ஆகும், ஆமாம், எக்ஸ்எல் = எக்ஸி வச்சு ரெசிஸ்டிவ் ஆக்ட் ஆகும். இப்போ நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணனா, நல்லா கவனிங்க, இப்போ நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணனா இந்த ஆர்எல்சி சர்க்யூட்லேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி வெளில வரும். இப்படி எந்த ஃப்ரீக்குவன்சி வருங்க நான் சொல்கிறேன். இந்த ஆர்எல் சர்க்யூட்லேருந்து என்ன ஆகும், ஹீட்டு வராது. ஹீட்டுக்கு பதிலாக அந்த எனர்ஜி லாஸ் ஆகி எனர்ஜி என்ன கண்டினியூஸாக
ஃப்ரீக்வன்சியாக வெளில வரும். தட் மீன்ஸ் சிக்னலாக வேறு வரும். நம்ம ஹலோன்னு வார்த்தை சொல்கிறோம்ல, அந்த சிக்னலாக வெளில வரும். இப்போ நம்ம பேசுகிற சிக்னலு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக வெளில வரும். எப்படி சார் சிக்னலாக வரும், ஃப்ரீக்வன்சி வரும்னு சொல்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, இதை எப்படிமா கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க? இப்போ எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸின்னு எப்படி கொண்டு வருவீங்க? லெஸ் தென் எக்ஸின்னு கொண்டு வருவீங்க? எப்படி ஈக்குவல் டு எக்ஸின்னு கொண்டு வருவீங்க? எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, ஹவு கேன் வி அச்சீவ்? நம்ம இந்த சர்க்கிள் என்ன பண்ணோம், எடுத்து மாற்றணுமா? இண்டக்டரை வேறு மாற்றணும். சி எத்தனை வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க? எல் வேல்யூ சி வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை வேறு எதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு சர்க்கிளில் எக்ஸ்எல்லையே எக்ஸி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எக்ஸ்எலுக்கு ஃபார்முலா என்ன சொன்னீங்க? ஒமேகா இ. வெரி குட். ஒமேகா இல்லை, எக்ஸ்சிக்கு ஃபார்முலா என்ன? 1/c ஒமேகா. 1/ωc. ரெண்டுத்துலேயும் காமனாக யார் இருக்கா? ஒமேகா. அவ்வளோதான். நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சியில் V = Vm sin ωt. எத்தனை இது பேப்பர் திருத்துற மாதிரி போயிடுச்சு பாருங்கள். V = Vm sin ωt. இதில் ஒமேகா இருக்குது பாருங்கள். நான் தான் அப்ளை பண்ண போகிறேன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியை மாற்றுறேன். ஃப்ரீக்வன்சியை மாற்றினா எல் மாறு சி மாறு. நீ வந்து எல்லையும் சி மாற்றிட்டு இருக்க வேணாம். இப்போ எல்சியை மாற்றுறேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒமேகா வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த டோட்டல் சர்க்யூட் கேன் பி கண்ட்ரோல்டு பை அப்ளைடு வோல்டேஜ். ஸோ ஒமேகா மாற்றினா நீ எக்ஸ்எல்லிங்கு பெரியாலாக கொண்டு வரலாம், இல்லை எக்ஸியை பெரியாலாக கொண்டு வரலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒமேகா வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு மாறிடும். கரெக்டாமா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டால் சொல்லணும். எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு எப்படி கொண்டு வருவீங்க? எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு எப்படி கொண்டு வருவோம்? பை கண்ட்ரோலிங் த ஒமேகா. ஒமேகாவை மாற்றிக்கிட்டே வாங்க. ஒரு பர்டிகுலர் ஒமேகா வேல்யூக்கு என்ன ஆயிரும்? ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஒரு ஒமேகா வைங்களேன், ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டுமே ஈக்குவலாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இந்த பேர் தான் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க 11லேயே. ரெசோனன்ஸ் ஏற்கலமான் ஒரே மாதிரி வந்து மேட்ச் ஆகிறது தான் ரெசோனன்ஸ். இப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா பேர் ரெசோனன்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஒமேகா எல் 1/ωc. ஒமேகாலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, மேலே வந்துடுமா? அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LC. ஒமேகானா என்ன மாறும்? ரெண்டு சைடு ரூட் எடுத்து விடுங்க. ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. இதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் இந்த ஃப்ரீக்வன்சி வெளில வரும். இது ஒமேகாவை போட்டிருக்கோம். உனக்கு எஃப்ஆ பார்த்தானா ஈஸியாக இருக்கும். ஒமேகாவுக்கு எஃப்க்கு என்ன சம்மந்தம்? 2πf. அப்போ 2πf ஈக்குவல் டு 1/√LC. அப்போ F ஈக்குவல் டு 1/2π√LC அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் RLC சர்க்கியூட். இப்படி தான் அந்த ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சார் சொன்னோன்னா காரைக்கால் எஃப்எம்னா 100.3 மெகாஹெர்ட்ஸ். இப்போ இங்கே 100.3 வரணும்னா அதுக்குன்னு ஒரு எல் வேல்யூ, அதுக்குன்னு ஒரு சி வேல்யூ இருக்கும். கரெக்டுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு எல் வேல்யூ சி வேல்யூ வச்சுருப்பாங்க காரைக்கால் எஃப்எம்மில். அவங்க எக்ஸ்எல் கூட எக்ஸின்னு அவங்க செட் பண்ணணும் பை கண்ட்ரோலிங் தான் அப்ளைடு வோல்டேஜ். எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து என்ன ஆகும்? ஆர்எல்சி சர்க்கியூட் அக்ராஸாக ஃப்ரீக்வன்சியாக வெளில வரும். இதே அது எப்போனா இது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். இந்த பாருங்கள், ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ரெசனன்ஸாக ஆக்ட் ஆகும். ரெசனன்ஸ் ஆக்ட் ஆகி ஃப்ரீக்வன்சி வெளில வரும். இதே நீ நார்மலாக ரெசிஸ்டாக மட்டும் வச்சுன்னா ஹீட்டு தான் வெளில வரும். அதே ஆர்எல்சி சேர்த்து வைக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி வேவாக வெளில வருது. ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ சன் டிவி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவோம். சன் டிவின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ வச்சுருப்பாங்க, 78.87 மெகாஹெர்ட்ஸ், ஏதோ ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? இந்த நம்பருக்கு ஏற்ற எல்எல்சி அவங்க வச்சுருப்பாங்க. எக்ஸ்எல் கூட எக்ஸ்ன்னு செட் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வன்சியாக வெளில வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டிடுவாங்க. இந்த 100.3 நான் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இது சன் டிவி வந்து பணம் பே பண்ணிடுவான். அது மாதிரி விஜய் டிவிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அவங்க ஒரு பே பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி அவங்க மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க பேசக்கூடிய சிக்னலை, வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் இந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றிடுவாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, வோல்டேஜாக மாற்றிடுவாங்க. இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணி சிக்னலாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? அந்த சிக்னலை காற்றுல அனுப்பிச்சி விடுவாங்க, நம்ம ஆண்டனா வச்சு ரிசீவ் பண்ணிப்போம். ஓகேவா? அதாவது டியூனிங் சர்க்கியூட்டு. டியூனிங் அப்படின்னா என்னது? ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரீக்வன்சியாக வேணும்னு டிசைராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டியூனிங் பண்ணுறதுக்கு, ஆசிலேஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஆர்எல்சியை பற்றி பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு?
இந்த லெசன்லேயே முக்கியமான 5 மார்க்னா இதுதாம்மா ஆர்எல்சி கொஸ்டின். அதனால் தெளிவாக படுத்துங்க. நீங்கள் அந்த கேஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பித்து கேஸ் வரைக்கும் எழுதுனா போதும். எல்லாரும் பாருங்கள், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கதையை சொல்கிறீங்க, இந்த படத்தை போகிறீங்க. 2 படம் இருக்குதா, இப்போ படத்துக்கே நீங்கள் 1.5 மார்க் 2 மார்க் வந்துடும். படத்துக்கே 2 மார்க், இது ஒன்று இது ஒன்று. அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாம் பேராகிராஃப்லாம் அப்படியே நம்ம ஈக்குவேஷனாக எழுதிடுவோம். இதெல்லாம் ஈக்குவேஷன் ஈஸி தான். அப்புறம் அந்த கேஸ் இருக்கு பாருங்க, கேஸுக்கு 1 மார்க்கு. இந்த கேஸ் வரைக்குமே சேர்த்து எழுதுங்க, வேறு எதுவுமே நீ எழுத வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மார்க். ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு என்ன அவன் டேரெக்டாக சொல்லிடுறான். ஒமேகா ஃபார்முலான்னா 1/√LC. அதை எப்போ வரும் அப்படின்னா 2 ஈக்குவலாக இருக்கணும், எக்ஸல் எக்ஸி ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் வரும். அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி பேர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அவன் 1/LCன்னு டேரெக்டாக சொல்லுவான். ஒமேகா ஈக்குவல் டு 1/√LCன்னு டேரெக்டாக சொல்லிடுவான். நான் என்ன பண்ணிடுவேன், உனக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்திருப்பேன். நம்பருக்கு 1/ω சொல்லி உங்களுக்கு எக்ஸல் ஈக்குவல் எக்ஸ்னு ரிசல்ட் வந்திருக்கும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி சொல்லி கொடுத்தேன், இதுதான் ரைட்டு. உங்களுக்கு எக்ஸல் ஈக்குவல் எக்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் இந்த ஃப்ரீக்வன்சி வரும். அப்படி கூட எடுத்துங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகேவா? இப்போ இம்பிடன்ஸ் ஃபார்முலா நம்ம சொல்கிறோம். இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா Z ஈக்குவல் டு R² XL - XC ஹோல்². கரெக்டுங்களா? இப்போ ஒரு RLC சர்க்யூட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு Z வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். இப்போ XL பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு Z வேல்யூ இருக்கும், XC பெரிய இருந்தாலும் ஒரு Z வேல்யூ இருக்கும். சப்போஸ் XL ஈக்குவல் டு Xன்னு எடுங்க பார்ப்போம். XL ஈக்குவல் டு Xன்னு எடுத்தால் நம்ம வரும் Z வேல்யூ. வெரி குட். ஏன்னா இது அப்படியே 0 ஆயிருமா, XL Xனா இது 0 ஆயிரும். அப்போ வெறும் R² ரூட்டில் இருக்கும். ரூட்டையும் ஆரையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ Z ஈக்குவல் டு Rன்னு வரும். அப்போ இம்பிடன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரெசனன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இம்பிடன்ஸ் வந்து மினிமம். அம்மா ரெசனன்ஸ் கண்டிஷன் 1 மார்க்கு. ரெசனன்ஸ் கண்டிஷனில் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்கு. சப்போ இங்கே தான் ஆப்போசிஷன் கம்மிமா. அட் ரெசனன்ஸில் இம்பிடன்ஸு Z ஈக்குவல் டு R, தட் மீன் XL ஈக்குவல் டு XC. அப்போ வந்து இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்குது, அதாவது ரெசனன்ஸ் மினிமமாக இருக்குன்னா கரண்ட் எப்படி இருக்கும், கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும். அந்த கரண்ட் வந்து சிக்னலாக வெளில வரும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெறும் RLC எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த XL ஈக்குவல் Xன்னு செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டீங்கன்னா Z ஈக்குவல் டு R மினிமம் ஆயிரும். இம்பிடன்ஸ் மினிமம், கரண்ட்டு வந்து மேக்ஸிமம். ரெண்டுமே 1 மார்க்குமா. 1 மார்க்கில் கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. RLCயில் ரெசனன்ஸ் கண்டிஷனில் நான் மற்ற டைமில் சொல்லலை, மற்ற டைமில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெசனன்ஸ் டைமில் இம்பிடன்ஸ் மினிமம், கரண்ட் மேக்ஸிமம். அது இப்போ மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆகிறனால மேக்ஸிமமாக சிக்னல் வெளில வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் அப்படியே கிராஃபாக போட்டு காட்டிடுறாங்க பாருங்கள். ஸ்மால் ஆராக இருக்கும், ஆனால் கரண்ட் வந்து அப்படி பீக்குக்கு போகுது பாருங்கள். அதே லார்ஜ் ஆர் இருந்துச்சுன்னா கரண்ட் லோவாக தான் வரும். ஸோ அந்த கிராஃபை பார்த்துங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கூட 1 மார்க்கில் கேட்கலாம், எந்த கிராஃப் ரைட்டுன்னு. இது வார்த்தையை எங்கேயுமே சொல்லவே இல்லை, எங்கேயும் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோமா. அட் ரெசனன்ஸில் Z மினிமம்மு, அதாவது இம்பிடன்ஸ் மினிமம் எழுதி வச்சுங்க. கரண்ட் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரைட்டுங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் எவ்வளோ தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆசிலேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காரைக்கால் FM, சன் டிவி, KTV, GTV அங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணுமோ அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ மற்ற ஃப்ரீக்வன்ஸாக ஃபில்டர் ஆயிரும். இப்போ ஃபில்டரிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க, வோல்டேஜை மல்டிப்ளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மெயினாக டியூனிங் சர்க்யூட் ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம். இப்போ நம்ம டிவியில் ரிமோட்டை வச்சு மாற்றிட்டே இருப்போம்ல சேனல்ஸை. இதில் விளம்பரம் போட்டால் அந்த சேனல் பார்ப்போம், அதில் விளம்பரம் போட்டால் அடுத்த சேனல் போயிடுவோம், பழசை மறந்துவிடுவோம். ஸோ மாதிரி சேனலை மாற்றி பார்க்குறோம்ல. அப்போ நீங்கள் ரிமோட்டை வச்சு என்ன தான் பண்ணுறீங்க, புரியுதா? ரிமோட்டை வச்சு உங்கள் டிவியோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறீங்க. இப்போ டியூனிங் தான் பண்ணுறோம். முன்னெல்லாம் ரேடியோவில் டியூனர்னு அந்த ரெகுலேட்டர் மாதிரியே இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ரெகுலேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ரேடியோவில் ரெகுலேட்டர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க,
எந்த ஃப்ரீக்வன்சி வேணும் செட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் ரிசீவ் பண்ணும். இப்போ நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான சிக்னல்ஸ் போயிட்டுருக்குமா, நிறையா ஃபோன் சிக்னலு, டிவி சிக்னலு, ரேடியோ சிக்னல் போயிட்டுருக்கோம். நம்ம டிவியில் என்ன பண்ணுவோம், ரிமோட்டை வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ரிசீவ் ஆகும். அப்போ நம்ம டிவிக்குள்ளே என்ன இருக்குது, ஆர்எல்சி சர்க்யூட் இருக்குது, புரியுதா? நம்ம ரிமோட்டை வச்சு ஆர்எல் சர்க்யூட் வச்சு என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சியை தான் செட் பண்ணுறோம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்எல்சி தான், ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஆர்எல்சி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இதுதான் கதையாக சொல்லியிருக்கோம். ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். பர்டிகுலர் ஸ்டேஷன் மட்டும் வேணால் நம்ம டியூனிங் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ டியூனிங் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒமேகா வேல்யூயை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்எல் வேல்யூ எக்ஸி வேல்யூலாம் சேஞ்ச் ஆகும். நம்ம பொதுவாக அவள் எக்ஸ்எல் எக்ஸி சேஞ்ச் ஆகுதுன்னா விஎல்விசி சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக இண்டக்டர் வேல்யூயும் சேஞ்ச் ஆகுது, கெப்பாசிட்டர் வேல்யூயும் சேஞ்ச் ஆகுது. இவன் என்ன சொல்கிறான், வேறு கெப்பாசிட்டன்ஸாக நம்ம அதிகமாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ 1/√LCன்னு சொல்கிறோமா ஃப்ரீக்வன்சி ஃபார்ம்லாம். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கொண்டு வரணும்னா எல்லையும் சி சேஞ்ச் பண்ணலாம், சியும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் பொதுவாக சியை தான் சேஞ்ச் பண்ணுறது தான் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துங்கம்மா. ஸோ தீஸ் ஆர் ஆல் கிவன் இந்த ஆர்எல்சி சர்க்யூட். இதில் எதாவது டவுட்ஸ் இருக்காங்களா இது வரைக்கும் பார்த்ததில்ல? நோ சார். சரி, ரைட்மா. இப்போ என்கிட்ட 2 ஆர்எல்சி சர்க்யூட் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறேன்? இப்போ இது வந்து 5 மார்க்கில் படிச்சிருங்க. இப்போ என்கிட்ட 2 ஆர்எல்சி சர்க்யூட் இருக்குது. ஆர்எல்சி சர்க்யூட் 1, 2. இப்போ இந்த 2 சர்க்யூட்டில் எதை சார் யூஸ் பண்ணுறது? 2 இதுலேயுமே வோல்டேஜில் லாக் ஆகும். எக்ஸ்எல் ஈக்குவல் எக்ஸி வச்சிங்கன்னா கரண்ட் மேக்ஸிமம் வரும், இசட் மினிமமாக இருக்கும். எல்லாமே காமன் தான். ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. அப்போ ஒரு ஆர்எல் சர்க்யூட் இருக்குது. நம்ம எப்படி சார் ஒரு கேரக்டர் தரதுன்னா குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேஜ் வந்து ரொம்ப முக்கியமானதுமா. இந்த பேஜில் உள்ள சம்ஸும் சரி, இந்த ஈக்குவேஷன் சரி, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போ ஒரு சர்க்யூட்டுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, கியூ ஃபேக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. கியூ ஃபேக்டர்னா குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேவா? குவாலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கியூ ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பெஸ்ட் ஆர்எல்சி, கம்மியாக இருந்துச்சுன்னா ஒஸ்ட் ஆர்எல்சி. அப்போ கியூ ஃபேக்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அது அதிகமாக இருக்கிற மாதிரியான சர்க்யூட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒன்றை 2-3 ஆர்எல்சி இருக்கும்போது கியூ ஃபேக்டர் அதிகமாக உள்ள ஆர்எல்சியை தான் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஆர்எல்சினா என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கும் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், ஒமேகா சேஞ்ச் பண்ணி எக்ஸ்எல் ஈக்குவல் எக்ஸின்னு கொண்டு வரும். இப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் எக்ஸினா விஎல் ஈக்குவல் விசின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? நம்ம அப்ளை பண்ணுறது வி இல்லை விஆர்னு எடுத்துங்களேன், இல்லை வின்னே இப்போ சொல்லிடுவோம். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வி. அங்கே இருக்கக்கூடாது விஎல்னு சொல்லலாம் அல்லது விசின்னு சொல்லலாம். எப்போ ரெசனன்ஸ் டைமில். அப்போ இதுக்குமான ரேஷியோ சொல்கிறாங்க. அதாவது 100க்கு 99 சொல்கிறோம்ல, 99 இருந்துச்சுன்னா அது நல்ல அப்படின்னு அர்த்தம். வெறும் 50 தான் இருக்குன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ 100க்கு 99 அந்த மாதிரியாக தான் சொல்ல வராங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கும் எல்ஆர்சியில் உள்ள வோல்டேஜுக்கும் எப்போ ரெசனன்ஸ் டைமில் டெஃபினேஷன் பார்த்துங்க. இந்த ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் எல்ஆர்சி அட் ரெசனன்ஸ். ஏன்னா எல்லையும் சியும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் எல்ஆர்சி அட் ரெசனன்ஸ் அதுக்கும் அப்ளைடு வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ, நான் கொடுக்குறதுக்கும் அங்கே உருவானதுக்கும் அங்கே எடுத்துக்கிட்டதுக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜுக்கான ரேஷியோ. ரெசனன்ஸுங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்குமா, ரெசனன்ஸ் வார்த்தை இல்லாட்டி 0 மார்க் தான் போடுவாங்க 2 மார்க்கில். முக்கியமான 2 மார்க் இது. ஆர்எல்சி 5 மார்க்கில் வந்துருச்சுன்னா கேட்க மாட்டாங்க. ஆர்எல்சி 5 மார்க்கில் வராத பட்சத்தில் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்டுருவோம் கியூ ஃபேக்டர் அப்படின்ட்டு. அப்போ என்னன்னு சொல்கிறாங்க, வோல்டேஜ் அக்ராஸ் எல்ஆர்சி அட்டு ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் வார்த்தை இல்லாட்டி மார்க்கு கிடையாது. 2 தான் அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தியரியாக சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா பாருங்கள். அப்போ விஎல் வச்சு ஐஎம்எக்ஸ்எல்னு சொல்லாமல் விஆருக்கு பதிலாக ஐஎம்ஆர், ஐஎம்ஐஎம் கேன்சல்னா XL/R. ஓகேவா? எக்ஸ்எலுக்கு பதிலாக ஒமேஎல்னு போடலாமா, ஒமேஎல்/R. ஒமேகா ஆர்னு போட்டுருக்காங்க. இப்போ ஒமேகா ஸ்மால் ஆர், அதாவது ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம், ஒமேகாக்கு பதிலாக 1/√LC போடலாமா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த எல்லை வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் L² மாறிடும் உள்ளே. இப்போ மேலே நியூமரேட்டரில் எல்லுன்னு இருக்காமா, ஒரு நிமிஷம் ஹேங் ஆகுதுமா. இப்போ 1/R அப்படியே இருக்கட்டும். இந்த மேலே உள்ள எல்லை வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு போங்க. ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் L² மாறிடும். கரெக்டாக? ஏன்னா வெளியில் எடுத்தால் எல்லுன்னு வரும், உள்ளே கொண்டு போனால் L² மாறிடும். /LC. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கொயர் எல்லையும் கேன்சல் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/R√LCன்னு வந்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாமா. கியூ ஃபேக்டர் ஃபார்முலா வந்து
எக்ஸ்எல் பை ஆர்ன்னு இருக்குது, ஒமேகா எல் பை ஆர் இருக்குது, 1/r ரூட் எல் பை சின்னு இருக்குது. 3 விதமான ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ கியூ ஃபேக்டர் இப்போ 2 மார்க்கில் எழுதும்போது இந்த ஈக்குவேஷனை சேர்த்து எழுதிருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இதையும் படிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் என்ன பண்ணிவிட்டான், ஒரே ஒரு 1 மார்க் கேட்டிருந்தான். ஆப்ஷன் ஏ கியூ ஃபேக்டர் இந்த ஃபார்முலா வச்சிட்டாங்க. 100 பேரில் 99 பேர் இந்த 1 மார்க் அடிச்சிட்டாமா. எல்லாமே 1/r ரூட் எல் பை சின்னு தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அடிச்சாச்சு. ஆப்ஷன் பியில் எக்ஸ்எல் பை ஆர், ஆப்ஷன் சியில் ஒமேகா எல் பை ஆர், ஆப்ஷன் டி வந்து ஆல் த அபவ். என்னம்மா ஆன்சர் வரும் கியூ ஃபேக்டருக்கு? All the best. எஸ். அதனால் கிளியராக இருக்கணும். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, உங்களை திருப்பி கேட்டிருந்தாங்க, யூஸ் பண்ணிங்க. 1/r ரூட் எல் பை சி, எக்ஸ்எல் பை ஆர், ஒமேகா எல் பை ஆர். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வோல்டேஜ் அக்ராஸ் எல்லை வச்சு சொல்லியிருக்கேன். நீ டெஃபனேஷனில் என்ன சொல்லியிருக்கீங்க, வோல்டேஜ் அக்ராஸ் சியும் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன், எல் ஆர் சி. அப்போ நீ என்ன பண்ணலாம், சி வச்சு எழுதலாம், எக்ஸ் சி பை ஆர். நோட் பண்ணிங்க. கியூ ஃபேக்டர் ஃபார்மில் என்ன சொல்லலாம், ஐஎம் எக்ஸ் சி பை ஐஎம்ஆர், தட் மீன் எக்ஸ் சி பை ஆர். அடுத்தது ஒமேகா எல்லுன்னு வராமல் என்ன வரும், 1 ஒமேகா சி தானே வரும். எக்ஸுக்கு பதிலாக 1 ஒமேகா சி, அப்போ 1 ஒமேகா சி இன்ட்டு ஆர் டபிள்யூசிஆர் அப்படின்னு வரும். சரி, ஒமேகா சிஆர் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா 2 ஈக்குவேஷன். எக்ஸ் சி பை ஆர், 1 ஒமேகா சி இன்ட்டு ஆர். ஸோ இப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி கியூ ஃபேக்டர்னு ஒரு வேல்யூ வருதுப்பா. அது ஆறு எல்சி 3 வேல்யூமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு நம்ம கியூ ஃபேக்டர்ங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கோம். அப்புறம் இதை வச்சு 2 சம் கொடுத்த டேரக்ட் கொஸ்டின் தான். ஆர்எல்சியில் என்ன கொடுத்துருக்காங்க, 3தோட ரிசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆறு எக்ஸ்எல் எக்ஸ்சி 3த்தையும் கொடுத்துட்டு ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடி, டேன் பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் பாருங்கள். இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து கம்பல்சரி 3 மார்க்கில் இந்த எக்ஸாம் கேட்டிருந்தப்போ கேட்டிருந்தாங்க. இந்த கியூ ஃபேக்டர் சொன்னேன்னா இந்த பேஜ் பிடிச்சி போச்சு போல் கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி அதை 1 மார்க்கில் இதை கேட்டுவிட்டாங்க. இதில் எல்லோரும் அவுட்டு. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் கியூ ஃபேக்டர் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணான். இதுவும் உண்டு இதுவும் உண்டுட்டு. அவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த சம்பளம் தப்பு பண்ணிட்டான். அதனால் சென்டம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. 99 இருந்துச்சு. அப்போ இசட்டுக்கு ஃபார்முலா இருக்காமா, அப்போ 3 வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2500 போட்டிங்கன்னா 50 ஓம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டேன் பை 3 வேலையும் இருக்குது, டிவைட் பண்ணால் 53 டிகிரி. இது வந்து லாகில் பார்த்துக்கணும் நீங்கள். டேனோட எந்த வேலையும் 1.33 பாருங்கள், 53 டிகிரி. அவன் 53.1ன்னு போட்டிருக்கான். சரிங்களா? ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். இதே மாதிரி தான் இந்த சம்மம். 5 மிகச் இண்டக்டார் அப்படின்னு அர்த்தம். எல்லோட வேல்யூ 80/π². இது வந்து சியோட வேல்யூ. அப்புறம் ஆறு எல்சி 3 வேல்யூ கொடுத்துருவாங்கம்மா. எல்சிஆர் ஆர்எல்சி எல்சிஆர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க, எல்லாம் ஒன்று தான். ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட்டில் ஆர்எல்சி கொடுத்துட்டாங்க. உன்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரெசனேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன, கியூ ஃபேக்டர்னா கேட்டிருக்காங்க. ரெசனேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக ஃபார்முலா தெரியுமே, 1/2π/LC. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி, இது கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் இது பண்ணிங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணிங்க, 2500 kHz அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி கியூ ஃபேக்டர் ஃபார்முலா ஒமேகா எல் பை ஆர். நீங்கள் 1 ஒமேகா சி ஆர்னு போட்டுடலாம். ஏன்னா ஒமேகா சி பை ஆர்னு போடுவீங்க. சரி, 1 ஒமேகா சிஆர் வருமாம்மா, 1 ஒமேகா சிஆர் அப்படி கூட போடலாம். அதனால் பார்த்துங்க. ஸோ அப்படி போட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், கியூ ஃபேக்டர் வழியை கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். கியூ ஃபேக்டருக்கு யூனிட்லாம் கிடையாது. ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸு கீழே ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். அதனால் அதெல்லாம் கிடையாது, யூனிட்ஸ் கிடையாது, ஒரு நம்பர் தான் அது ஆக்சுவலி. இந்த இடத்த பார்த்தா அது எக்ஸ்எல் பை ஆர் தானே. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்எல் பை ஆர், மேலே ரெசிஸ்டன்ஸு கீழே ரெசிஸ்டன்ஸு, நோ யூனிட். ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4.24 சம் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வோல்டேஜ் V = Vm sin ωtன்னு சொல்லோம்ல, அதை இப்படி கொடுத்துட்டாங்க. 10 sin 3π ஒமேகாக்கு பதிலாக 10⁴ இருக்குது. போன என்ன கேட்டுருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஏசி வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 0 செகண்டு, 50 மைக்ரோ செகண்டு, 75 மைக்ரோ செகண்டு. டயத்தோட வேல்யூ கொடுத்துட்டு உனக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வோல்டேஜ் ஃபார்முலா எழுதிங்க. V = sin ωt தானே. டீக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆயிரும், sin 0 வந்துடும். அப்போ sin 0 0 ஆயிரும். அடுத்தது 50 மைக்ரோ செகண்ட் போடுங்க. இதை ரேடியனாக உள்ளதை டிகிரியாக மாற்றணும். இப்போ 180/π போட்டுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா -10 வருது. அதே தான் இந்த இடத்துலையும் 75 மைக்ரோ செகண்டு, 180/π ஆன்சர் வந்துடும். இந்த ஆர்எல்சி சம்மந்தமான 4 கொஸ்டினுமே நல்லா பார்த்துங்கம்மா. சரி, இதுவுமே டேரக்ட் கொஸ்டின் தான். எக்ஸ்எல்லு விஎம் கண்டுபிடிக்கிறாங்க, அதை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷனாக கேட்குறாங்க, அதை மட்டும் அப்படியே பார்த்துங்க.